அன்னைக்கு காலையில ஹால்ல உட்காந்துட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா மீனா கிட்ட, அம்மாடி மீனா, என்னதான் இன்னும் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ரவிக்கு அரை நேரம்தான், மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவாமா. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடு நல்லா சூடா இருக்கணும், சீக்கிரமா பண்ணுமா. அத்தை, காய்கறி எல்லாம் வெட்டி மசாலாவையும் அரைச்சி வச்சுட்டேன், சமைக்கிறது மட்டும்தான் பாக்கி. இதோ கொஞ்ச நேரத்திலேயே சமையலும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஆன் பண்றதுக்காக போனான். கேஸ் ஆன் ஆகவே இல்ல, கேஸும் தீந்து போச்சு. அப்ப மீனா, ஐயோ அத்தை அப்படின்னு கத்துனா. என்ன மீனா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? அத்தை, கேஸ் தீந்து போச்சு, நம்ம கிட்ட வேற ஏதாவது சிலிண்டர் இருக்கா? இல்லையே மீனா, நம்ம கிட்ட ஒரு கேஸ் சிலிண்டர் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லையேமா. ஆனா இப்ப சமையல் ஆகணுமேமா, ரவி வேற வந்துருவான். சரி சரி இரு, நான் போய் பக்கத்து வீட்டுல கேட்டு பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கும் போனாங்க. பக்கத்து வீட்டுல போய், அடியே காவேரி, கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டு காவேரி அம்மாவும் வெளியே வந்தாங்க. அடியே, உங்ககிட்ட 2 கேஸ் சிலிண்டர் இருக்கா? எங்க வீட்டுல தீந்து போச்சு, ஒன்னு இருந்தா கொடு, சிலிண்டர் வந்ததும் திருப்பி தந்துடுறேன். அட நீ வேறக்கா, நானே ஒத்த கேஸ் சிலிண்டரை வச்சுட்டு எப்ப தீருமோன்னு பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி அடுத்த 2 வீட்லயும் லக்ஷ்மி அம்மா போய் கேட்டாங்க. அங்கேயும் இதே பதில் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி அம்மா, மீனா, எல்லா பக்கமும் கேட்டு பார்த்துட்ட, யார் வீட்லயுமே எக்ஸ்ட்ரா சிலிண்டரே இல்லையா. அச்சச்சோ, இப்ப என்னத்த பண்றது? சரி, முதல்ல நான் போய் கேஸ புக் பண்றேன் அப்படின்னு கேஸ் புக் பண்ணவும் போனா. அப்போ மீனா, ஐயோ அத்தை, கேஸ் புக் பண்ண முடியாதுன்னு வருது அப்படின்னு 2 பேரும் புலம்பிக்கிட்ட இருந்தாங்க. அப்போ உள்ள வந்த ரவி, என்ன ஆச்சு? ஏன் 2 பேரும் பதட்டமா இருக்கீங்க? டே ரவி, கேஸ் தீந்து போச்சுடா, புக் பண்ணவும் முடியல. அட, நீங்க 2 பேரும் செய்திய பாக்கலையா? நாடு பூரா கேஸ் தட்டுப்பாடா இருக்கு, எல்லோருக்கும் இதே பிரச்சனை தான். அப்படியா? அப்ப சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணறது? முதல்ல மதிய சாப்பாடு என்னமா பண்ணிருக்கீங்க, அத சொல்லுங்க. ஏங்க, மதிய சாப்பாடு இன்னும் செய்யவே இல்ல, அதுக்குள்ளதான் கேஸ் தீந்து போச்சு. எனக்கு வர ரொம்ப பசிக்குது மீனா. சரி சரி இருங்க, நான் போய் கடையில ஏதாவது வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு மத்தியானமும் சரி நைட்டும் சரி 2 வேளையுமே கடையில தான் வாங்கி சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கு கிளம்பும் போது ரவி, அம்மா, நான் ஆபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன், நீங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிற அக்கா கடையில வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா. அன்னைக்கு பூரா 2 பேரும் கடையிலயே வாங்கி சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா, ஐயா மீனா, எனக்கு வயிறு வலி தாங்க முடியல அப்படின்னு வயிற்று வலியில ரொம்ப துடிச்சாங்க. அப்ப மீனா, அத்தை, 2 நாளா கடையிலயே சாப்பிட்டதுனாலதான் உங்களுக்கு வயிற்று வலி வந்துருச்சு, இனிமே நான் விறகடுப்புல சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்புக்கு தேவையான மண்ணெண்ணெய் விறகு எல்லாம் வாங்கிட்டு வந்து விறகடுப்புல சமைக்க ஆரம்பிச்சா. மீனா சமைச்சிட்டு இருக்கும்போது வீடு முழுக்கும் புகையாயிருச்சு. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா ரொம்ப இருமிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சுத்த, ஏன் இருமிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு இந்த புகை ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேக வேகமா லக்ஷ்மி அம்மாவை வெளியவும் கூட்டிட்டு வந்தா. அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மி அம்மா நார்மலா மூச்சு விடவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ரவி நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, மீனா, அம்மாக்கு தான் புகை ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாத. வேற என்னங்க பண்ணறது? வேணும்னா ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கிக்கலாமா? கரண்ட் அடுப்போட விலையும் விசாரிச்சு பார்த்த மீனா, ஒரு அடுப்போட விலையே 25,000 ரூபான்னு சொல்றாங்க. அவ்வளவுக்கு நம்ம எங்க மீனா போறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன லக்ஷ்மி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீடு ஃபுல்லா இப்படி புகையா இருக்கே. நாங்க எல்லோரும் கேஸ் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஆனா நீங்க சாப்பாட்டை கருக்க வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா, அட நீ வேற, விறகடுப்புல சமைக்கலான்னு முயற்சி பண்ணணும், வீடு முழுக்கும் புகையா ஆயிருச்சு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, எப்பதான் இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை சரியாகும்னே தெரியல, என்ன பண்ண போறோமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவங்களும் போனாங்க. இப்படியே அன்னைக்கு நாளும் போகுது. அடுத்த நாள் காலையில மீனா யோசிச்சுக்கிட்டு இருந்தா, அவரும் ஆபீஸ்க்கு போகணும், நம்மளும் சாப்பிடணும், என்ன பண்ணறது? ஐடியா, நெருப்பு இல்லாம கூட சமைக்க முடியுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற பிரெட்டும் காய்கறி எல்லாம் பயன்படுத்தி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருந்தா.
அப்போ அங்க வந்த ரவியும் லக்ஷ்மி அம்மாவும், என்ன மீனா, கேஸ் இல்லாம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, இங்க பாருங்க, பிரெட்டை வச்சு சாண்ட்விச் பண்ணியிருக்கேன், 2 பேரும் சாப்பிட்டு பாருங்க. 2 பேரும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அப்ப ரவி, மீனா, இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு மீனா. சரி சரி, நான் அப்படியே ஆபீஸும் கிளம்புறேன். அப்ப மீனா, ஒரு நிமிஷம் இல்லைங்க, மத்தியானத்துக்கு மக்காச்சோளம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சத்தான உணவு பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் பழங்களும் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு போங்க. சரி மீனா, கொடு, நான் எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கிளம்பி போனா. அடுத்த நாள் காலையில மீனா கிட்ட, மீனா, இன்னைக்கும் நேத்து பண்ண அதே சாப்பாடு தானா? சாண்ட்விச் கூட ஓகே மீனா, ஆனா பழங்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால பசியே கட்ட மாட்டேங்குது. எப்பவுமே சாப்பாடு சாப்பிட்டே பழகினனால இத சாப்பிட்டா கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் பசி எடுக்குது. அப்ப லக்ஷ்மி அம்மா, ஆமா ரவி, வீட்ல இருக்கிற எங்களுக்கே சீக்கிரமா பசி எடுக்குது, நீயோ வேலைக்கு போற ஆளு, என்னதான் பண்ணுவ? அப்ப மீனா மனசுக்குள்ள, ஆமால்ல, இவங்க வேலைக்கு போறனால நிறையாவே பசிக்கும், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சா. அப்ப அவளுக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு. சரிங்க, அப்ப உங்களுக்கு பசி அடங்குற மாதிரியே பண்ணித்தரேன். கொஞ்ச நேரத்திலேயே ஹால்ல சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சா. அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, ஏமா மீனா, கேஸே இல்ல, இந்த சாப்பாடெல்லாம் எப்படிமா செஞ்ச? ஆமா, அது கூடயே சட்னி மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கியே, என்ன மீனா இது? அது வேற எதுவும் இல்லத்த, வெள்ளை அவள் தான். அத தண்ணியில கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன், சாதம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மாங்காய் தக்காளி எல்லாம் போட்டு கையிலேயே மசிச்சேன், அது பச்சடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அத சாப்பிட்டு பார்த்த லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, உண்மையிலேயே சாதம் மாதிரியே இருக்குமா, ரொம்ப நல்லாவும் இருக்கு. அப்புறம் என்னங்கத்த, நீங்க கேட்ட மாதிரியே சத்தான சாதம் ரெடி, இந்தாங்க, அவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ்ல கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி லஞ்ச் பாக்ஸையும் கொடுத்தா. அதை எடுத்துட்டு போன ரவி அன்னைக்கு மதியம் ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது, எப்ப ரவி, கேஸ் சிலிண்டர் பிரச்சனைனால எங்க வீட்ல எல்லாம் சமையலே பண்ணல பாரு, பழங்களையும் பிரெட்டுகளையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ மட்டும் வித்தியாசமா சாப்பாடு கொண்டு வந்திருக்கியே, கொடு, நாங்க சாப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டாங்க. ரவி, உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பரா இருக்கு. உன் மனைவி நல்லா யோசிச்சு பண்ணிருக்காங்க, புத்திசாலிதான் அப்படின்னு மீனாவை பாராட்டவும் செஞ்சாங்க. சந்தோஷத்துல ரவி அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தான். மீனா கிட்ட வந்து, மீனா, உண்மையிலேயே உன் சாப்பாடும் யோசனையும் அருமையா இருந்துச்சு. ஆபீஸ்ல எல்லோருமே உன்னை பாராட்டுனாங்க அப்படின்னு சொன்னான். சிலிண்டர் தட்டுப்பாடும் சரியாச்சு. ஆனா ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் அடிக்கடி நெருப்பில்லாத சமையல் தான் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. கொஞ்ச நாளையே மீனாவும் ஒரு கடை ஆரம்பிச்சா. மீனாவோட அந்த நெருப்பில்லாத சமையல் ஊரு மக்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அடிக்கடி மீனா கடைக்கே வந்து சாப்பிட்டாங்க. மீனாவுடைய கடையிலயும் கூட்டம் களை கட்டுச்சு. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. சிக்கல் வந்துச்சுன்னா பயப்படாம புத்திசாலித்தனமா யோசிச்சாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. அந்த ஊர்ல லக்ஷ்மி அம்மா தன்னுடைய பெரிய மருமக மீனா கூடயும் சின்ன மருமக கவிதா கூடயும் கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. பெரிய மருமக மீனா ஏழை பொண்ணா இருந்தாலும் பண்பான பொண்ணு, வீட்டை ரொம்ப பொறுப்பா பாத்துப்பா. மீனா குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறது இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா. அவளுக்கு உதவியா லக்ஷ்மி அம்மாவும் எல்லா வேலையும் செய்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இதையெல்லாம் பார்த்த கவிதா, இந்த அத்தை எப்பொழுதும் அந்த ஒண்ணு இல்லாதவ மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வேற, ஒரு விலையுயர்ந்த பொருளா வாங்கி பரிசா கொடுத்து இவங்கள நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. கொஞ்ச நேரத்திலேயே கவிதா, அத்தை இந்தாங்கத்த, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், உங்களுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த நெக்லஸ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில இருந்த பரிசு பொருளை கொடுத்தா கவிதா. அத பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு, கல்லு வச்ச நெக்லஸா கவிதா, பாக்குறதுக்கே ரொம்ப விலையுயர்ந்த பரிசு மாதிரியே இருக்க. இந்த மாதிரி விலையுயர்ந்த நெக்லஸ் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க லக்ஷ்மி அம்மா. அப்ப கவிதா, என்ன மீனாக்கா, நீங்க எந்த பரிசு பொருளும் கொடுக்கலையா என்ன? சரி சரி, உங்களால அவ்வளவு செலவு பண்ணி பரிசு பொருளை வாங்கவா முடியும்?
பரவாயில்ல விடுங்கக்கா, உங்களுக்கும் சேர்த்துதான் நான் கொடுத்துட்டனே அப்படின்னு பணக்கார திமிரல் சொன்னான். கவிதா, நீ சொன்ன மாதிரி என்னால விலையுயர்ந்த பொருளை வாங்கி தர முடியல, ஆனா என்னால முடிஞ்ச ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ கையில கொடுத்தா. அத பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு புடவை இருந்துச்சு. அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, இது எங்க அம்மா புடவை மாதிரியே இருக்கு மீனா. ஆமா அத்தை, அந்த புடவை தான் இது. மீனா, இது எங்க அம்மாவுடைய கல்யாண புடவை மீனா. இது இத்து போய் கிழிஞ்சு போய் கிடந்தது. அத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத நீ சரி பண்ணி கொண்டு வந்திருக்க. இப்போ எங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிறந்த நாளைக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு பொருளே இதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு மீனாவை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அத பார்த்த கவிதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் எவ்வளவு விலையுயர்ந்த பரிசை கொடுத்திருக்கேன், ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட பேசாம இவ கொண்டு வந்த புடவைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனாவை எப்படியாவது கெட்ட பேரு வாங்க வச்சு இந்த வீட்டை விட்டே துரத்துறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா மீனாவை கூப்பிட்டு, அம்மாடி மீனா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, பேங்க்ல கட்டணுமா? நாளைக்கு தான் கடைசி நாள். இத பத்திரமா கொண்டு போய் உள்ள வெய்யுமா, நாளைக்கு காலையில வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் அதை கொண்டு போய் பத்திரமா பீரோல வச்சா. அத பார்த்த கவிதாவுக்கு, இதுதான் உன்னை பழி வாங்கறதுக்கு சரியான நேரம். யாரும் பார்க்காத நேரமா பார்த்து கவிதா பீரோல வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில, அம்மாடி மீனா, பணத்தை எடுத்துட்டு வாமா, பேங்குக்கு போகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது மீனாவும் பணத்தை எடுக்கிறதுக்காக பீரோவை திறந்தா. ஐயோ, பணத்தை நான் இங்க தானே வச்சிருந்தேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா. அம்மாடி மீனா, பணத்தை எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாமா அப்படின்னு கூப்பிட்ட போது மீனா தயங்கியபடி வந்து நின்னா. என்ன மீனா, திரு திருன்னு முழிக்கிற? பணத்தை கொடு. பீரோல வச்ச பணத்தை காணோம் அத்தை, நான் லாக்கர்ல தான் பூட்டி வச்சேன். என்ன மீனா விளையாடுற? பீரோல வச்ச பணம் எங்க போயிருக்கோம்? இந்த வீட்ல ரவி ரமேஷும் வேலைக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம 3 பேரு தான். நம்மளை தாண்டி காசு எங்கம்மா போயிருக்கோம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கோவமா கேக்கும்போது, வேற யாரத்தான் எடுத்திருப்பாங்க, இவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப காணாம போயிருச்சுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் பணத்தை கொடுத்தீங்க, நீங்க எப்படி எடுப்பீங்க? அதே மாதிரி என்கிட்ட நிறையவே பணம் இருக்கு, நான் எடுக்கணும்னு அவசியமும் இல்ல. அபாண்டமா பேசாத கவிதா, நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்கத்த. 10 மணிக்குள்ள பேங்க்ல போய் பணத்தை கட்டணும். இப்ப அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா புலம்பும் போது கவிதா, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அந்த பணத்தை நான் உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் பணத்தை மீண்டும் எடுத்து அவங்க அத்தைக்கே கொடுத்தா. லக்ஷ்மி அம்மாவும் பேங்க்ல கட்டிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கும் வந்தாங்க. ஏமா கவிதா, நீ மட்டும் சரியான நேரத்துல பணத்தை கொடுக்கலைனா பேங்குக்காரங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்னு இருப்பேன் கவிதா. ரொம்ப நன்றிமா. அது மட்டும் இல்லாம மீனாவை பார்த்து, உனக்கு காசு வேணும்னா என்கிட்டயே கேட்க வேண்டியது தானே, அதுக்காக இப்படியா பண்ணுவ அப்படின்னு மீனாவை நம்பாம அவளை திட்டவும் செய்தாங்க. மீனா ரொம்ப வருத்தப்பட்டு நின்னா. அப்படியே டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயத்துல திட்டுவாங்க வச்சுக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மாவும் கவிதாவும் டைனிங் டேபிள்ல சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மீனாவும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருந்தா. லக்ஷ்மி அம்மா ஒரு வாய் எடுத்து வச்ச உடனேயே, ஏய் என்ன இது, சாம்பாரா இல்ல கடல் தண்ணியா, இப்படி உப்பா இருக்கு? என்னத்தான் சொல்றீங்க, உப்பா இருக்கா? நான் சமைக்கும் போது பார்த்துதான் அத்தை சமைச்சேன், அப்போ நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன், சாப்பிட்டு பாரு. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்ன சாப்பாட்டுல ஒரே உப்பா இருந்தது. அத்தை, நான் சமைக்கும் போது நல்லா தான் இருந்தது, ஆனா இப்ப எப்படி இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியலத்த. அப்ப கவிதா மனசுக்குள்ள, நீ சரியாதான் பண்ணுன, அதுல உப்ப போட்டு கலக்கி வச்சதே நான் தானே அப்படின்னு கவிதா மனசுக்குள்ளேயே நினைச்சா. வேற எதுக்கு அத்தை, நேத்து நீங்க திட்டினீங்கல்ல, உங்களை பழி வாங்கறதுக்காகத்தான் இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு போட்டிருக்காங்க. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு கோபம் உச்சி கேறுச்சு. எனக்கு உப்பு சத்து வியாதி வந்து சாகணும்னு தான் இப்படி பண்ணிருக்கியா என்ன? இதுதான் உனக்கு கடைசி முறை சொல்றேன். இந்த மாதிரி இனிமேல் பண்ணுனேனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கோமா திட்டிட்டு உள்ள போனாங்க லக்ஷ்மி அம்மா.
அப்போ கவிதா மனசுக்குள்ள, நம்ம போட்ட திட்டம் சரியாவே வேலை செய்யுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் மீனா, உன்னை எப்படி வீட்டை விட்டு விரட்டுறேன்னு பாரு. இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா, ஏ மீனா அப்படின்னு கூப்பிடும்போது, சொல்லுங்க அத்தை. இங்க வாரு மீனா, நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் இந்த 3 புடவையும் வச்சு சாமி கும்பிடணும். மத்த விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துல இருக்காத, புரியுதா? இந்த புடவைய கொண்டு போய் பத்திரமா உள்ள வை அப்படின்னு லக்ஷ்மி அம்மா புடவைய கொடுத்தாங்க. மீனாவும் அதை கொண்டு போய் பத்திரமா பீரோல வச்சா. இத பார்த்த கவிதா, இதுதான் சரியான சந்தர்ப்பம், உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு மீனா கொண்டு போய் வச்ச புடவை மேல எங்க எடுத்து ஊத்திட்டா. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா, யா மீனா, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேனே, ரெடி ஆயிட்டியா என்ன? ரெடி ஆயிட்டேன், இதோ வந்துடுறேன். வரும்போது அந்த 3 புடவையும் எடுத்துட்டு வா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும் போது பீரோவை திறந்து 3 புடவையும் எடுத்துட்டு வந்தா. அத பார்த்த கவிதாவுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. மீனா கொண்டு வந்த புடவையில எந்த கரையுமே ஆகல. இந்தாங்கத்த, நீங்க நேத்து கொடுத்த புடவை. சரி சரி, சீக்கிரம் கிளம்பலாம், எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் உள்ள போனாங்க. அப்ப மீனா, என்ன கவிதா, நம்ம தானே புடவை மேல இங்கு ஊத்தணும், இப்ப எந்த கரையுமே ஆகலைன்னு ரொம்ப குழப்பத்தோட இருக்க போல. என்ன உளர்ற? இங்கா? நான் எந்த இங்கும் ஊத்துலையே. கவிதா, எனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு அத்தை பேங்க் போறதுக்காக என்கிட்ட பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்தது நீதான் தெரியும். அன்னைக்கு சாப்பாட்டுல உப்ப கலந்து வச்சதும் நீதான் தெரியும். அது மட்டும் இல்ல, என்னை திட்டு வாங்க வைக்க இந்த புடவையில ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும். அதனால தான் அதுக்கு முன்னாடியே அந்த புடவைய மாத்தி வச்சேன். அத கேட்ட கவிதா, ஆமா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். இந்த வீட்ல உன்னை எல்லோரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் அப்படியெல்லாம் செய்தேன். கவிதா அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது லக்ஷ்மி அம்மா, ரவி, ரமேஷ் எல்லோரும் இவ பேசினத கேட்டாங்க. கவிதா, நீ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ குடும்பத்தை இப்படி கெடுப்பேன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கல. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சரியா சொன்ன ரமேஷ், இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்க வந்தவ எங்க வீட்டுக்கே தேவையில்லை. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ரமேஷும் லக்ஷ்மி அம்மாவும் கவிதாவை திட்டினாங்க. அப்ப மீனா, அத்தை, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு திருப்பியும் வெளியே அனுப்புறது நம்ம பண்பாடு இல்லத்த. அவ இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளை மன்னிச்சு ஏத்துக்கலாம் அத்தை அப்படின்னு கவிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா. இத பார்த்த கவிதா தன்னுடைய தப்ப புரிஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டா. அதுக்கப்புறம் குடும்பமே சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்தாங்க. நம்ம ஒருத்தருக்கு கெட்டது நினைச்சா அந்த கெட்டது ஏதாவது ஒரு வழியில நமக்கே திரும்பி வரும். கெட்ட எண்ணங்களை விட்டுட்டு நல்ல எண்ணங்களை பத்தியே யோசிப்போம். லக்ஷ்மி அம்மா தன்னுடைய மகன் ரவி கூட ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. லக்ஷ்மி அம்மா ரொம்பவுமே கஞ்ச பிசினாரி. இத தெரிஞ்ச ஊருக்காரங்க யாருமே ரவிக்கு பொண்ணு தரல. இதனால ரவி தங்கோட வேலை பாக்குற மீனாங்கிற பொண்ண லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் ஆகி 2 நாளைக்கு அப்புறம் ரவியும் மீனாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, அத்தை ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நம்ம காதலுக்கு மறுப்பு சொல்லாம கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா சிம்பிளா கோவில்ல பண்ணிட்டோம், அது ஒண்ணுதான். ஆமா, எங்க அம்மாவே ஒரு பெரிய கஞ்ச பிசினாரி. கல்யாணம் பண்ணா நிறைய செலவாகும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்ற மாதிரி சொல்லி சிம்பிளா யாரையும் கூப்பிடாம கோவில்ல முடிச்சிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சான். கொஞ்ச நேரத்திலேயே அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க 2 பேரும் மீனாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னம்மா, நீதான் புது மருமகளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்ப மீனா, வாங்க எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா காஃபி எடுக்கிறதுக்காக உள்ள போனா. அப்போ லக்ஷ்மி அம்மா வந்தாங்க. என்ன லக்ஷ்மி அம்மா, பையனுக்கு திடீர்னு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டீங்க, எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அது ஏன் கேக்குறீங்க? கூட வேலை பாக்குற பொண்ண காதலிக்கிறேன்னு சொன்னா, வேற என்ன பண்ண முடியும்? கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மீனா காஃபி எடுத்துட்டு வந்தா. அப்போ அதையவே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா. எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம், ஏன் மீனா, வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தா போதாதா? பால் விக்கிற விலைக்கு காஃபி போட்டுதான் கொடுக்கணுமா என்ன? காஃபி தூள் சர்க்கரை எல்லாம் வேஸ்டா போயிடாது. இனிமேலு யாரு வந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான்
தண்ணிய குடுக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு திட்டிட்டு உள்ள போனாங்க. மீனாக்கு இதெல்லாம் கேக்கும்போது ஒரே குழப்பமா இருந்தது. அதுக்கப்புறம் தினமும் ஏதோ ஒரு விஷயத்துல கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டே இருந்தாங்க. மீனாக்கு இவங்களுடைய கஞ்சத்தனமும் தெரிய வந்தது. காய்கறி எல்லாம் வாங்கினா செலவாகும்னுட்டு உப்மாவும் கம்பங்கூழே தினமும் சமையலா இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த மீனா ஏதாவது கேட்டா, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாதான் சத்து இருக்கு, இப்ப வர காய்கறி எல்லாம் மருந்தடிச்சு விக்கிறாங்க, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடு அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவாங்க. இதனால மீனாக்கும் ரவிக்கும் ஆபீஸ்ல எல்லோர் முன்னாடியும், டேய் இவங்க வீட்ல எப்பொழுதும் உப்மா மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் பொறுக்க முடியாத மீனா ஒரு நாள் வீட்டுக்கு தேவையான மிக்ஸி, வாஷிங் மிஷின், மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அப்போ அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, ஐயா என் காசெல்லாம் கரியாக்கறாளே, நீ ஒரு நல்ல குடும்ப பொண்ணுன்னு நினைச்ச, அம்மிக்கல்ல அரைக்கிறத விட்டு போட்டு இப்படி மிக்ஸிய வாங்கிட்டு வந்து நிக்கிற, குனிஞ்சு நினைஞ்சு துணி துவைச்சாதா இடுப்புக்கு உறுதி, வாஷிங் மிஷினை வாங்கிட்டு வந்து நிக்கிற, இப்படி போய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப மீனா, அத்தை அந்த காலத்துல வேலைக்கு போகாம வீட்ல இருந்தாங்க, அதனால எல்லா வேலையும் அவங்களுக்கு செய்ய முடிஞ்சது. ஆனா இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்யவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லத்த, எல்லாருமே எங்க ஆபீஸ்ல விதவிதமா சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நாங்க மட்டும்தான் எப்பொழுதும் இந்த உப்மாவே கொண்டு போறோம். அதை தெரிஞ்சு எங்களை கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா போச்சத்த அப்படின்னு மீனா சொல்லும்போது ரவியும், ஆமாமா அவ சொல்றதும் உண்மைதான், ஆஃபீஸ்லயும் வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லம்மா, நீங்க ரொம்ப கஞ்சத்தனம் பார்க்குறீங்க, அதனால தான் இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஆஃபீஸ்ல எல்லாத்து முன்னாடியும் அசிங்கப்பட்டோம் அப்படின்னு ரவி சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் தான் வந்துச்சு. போது நிறுத்துடா, ஏண்டி கல்யாணமாயி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பையனை அவன் பேச்ச கேக்குற மாதிரி ஆக்கிட்டியா என்ன அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. மீனாக்கும் என்ன பேசுறதுனே தெரியாம அமைதியா இருந்தா. 1 வாரமும் இப்படியே போச்சு. லக்ஷ்மியோட திட்டு ரொம்ப அதிகமா இருந்தது, என்ன பண்ணாலும் குறை கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு நாள் மீனா, போதும் அத்தை நிறுத்துங்க, உங்களோட கஞ்சத்தனத்தோட என்னால இங்க வாழ முடியாது, நாங்க 2 பேரும் தண்ணி கொடுத்துன போறோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருடி, என் பேச்ச கேட்காம என் பையனை கூட்டிட்டு போற இல்ல, கடனாளி ஆயிதான் நீங்க 2 பேரும் திரும்பி வருவீங்க பாருங்க அப்படின்னு திட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. மீனாவும் ரவியும் தண்ணி கொடுத்துன போனாங்க. அங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா, நம்ம ஒரு ஆளுதான் இருக்கோம், எதுக்கு அதிகமா சமைக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கறனால கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமையும் போச்சு, கவனிக்க கூட ஆள் இல்லாம இருந்தாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏங்க இந்த லக்ஷ்மி அம்மாவை பாத்தீங்களா, ரொம்ப நாளாவே வெளியிலயே வர காணோம் அப்படின்னு அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகமும் வந்துச்சு. அப்போ வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்தா லக்ஷ்மி அம்மா உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க மீனாக்கும் ரவிக்கும் போன் பண்ணியும் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனாவும் ரவியும் அங்க வந்தாங்க. அப்போ, ஏமா நான் பக்கத்து வீட்டுக்காரர் தான், எனக்கு கொஞ்சம் கை வைத்தியமும் தெரியும், நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா, அதனால தான் உடம்பு சரியில்லாம போச்சு, நல்லா சத்தான சாப்பாட்டா சாப்பிடுங்க, காய்கறி, சிக்கன், மட்டன், மீனுன்னு வாங்கி கொடுங்க ரவி அப்படின்னு சொல்லும்போது அப்ப லக்ஷ்மி அம்மா, ஐயா வைத்தியரே, அதெல்லாம் வாங்கினா ரொம்ப செலவாகும், ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கு ஏதாவது கம்மி விலையில டானிக்கு இருந்தா கொடுங்க வைத்தியரே அப்படின்னு அதுல கூட கஞ்சத்தனத்தை காட்டினாங்க. அம்மா நம்ம சாப்பிட்றதே வாழ்றதுக்காகத்தான், அந்த சாப்பாட்லயும் நீங்க இப்படி கஞ்சத்தனம் பார்த்து பட்னியா கிடந்தீங்கன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்கம்மா, உங்களுக்கு பேரம்பேத்தியெல்லாம் பார்க்க வேண்டானா, உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதையவே செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க ஐயா, நான் கஞ்சத்தனம் பார்த்துதான் என் உடம்பு கெட்டே போச்சு, எனக்கு ஒரே பையன் என்ன விட்டுட்டு போயிட்டான், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட, 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்கப்பா,
என் கஞ்சத்தனத்தால தான் உங்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே வீட்ல ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள் கஞ்சத்தனமா இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்குமே கஞ்சத்தனம் பார்த்தா சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காமயே போயிடும்.